தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தென்கொரியாவின் வரலாற்றில் பதவியில் உள்ள அரச தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்ட காட்சியை இன்று உலக மக்கள் ஊடகங்களூடாக கண்டுகொண்ட போது, இலங்கை தீவில் முன்னாள் அரசு தலைவர் ஒருவர் கூட இவ்வாறாக கைது செய்யப்படும் காட்சியை கண்டுகொள்வது கூட நிச்சயம் அரிதாகவே இருக்கும் என்ற இன்னொரு செய்தியையும் உள்ளூர நீங்கள் அசைவோட்டுக் கொள்ள முடியும். இலங்கை தீவில் என்னதான் ஊழல் முறைகேடுகளை செய்தாலும், பெரும் படுகொலைகளை செய்தாலும், அவ்வாறானவர்களை திருடர்களாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் சித்தரித்து அவ்வாறானவர்களை பிடிக்கப் போவதாக சூளுரைகளை செய்து ஆட்சிக்கு வந்த ஏகேடிஆர் தரப்பு போன்ற அரசியல்வாதிகள் கூட இவ்வாறான அதிரடி கைது நகர்வுகளை முன்னாள் தலையாரிகளுக்கு கூட பிரயோகித்துக் கொள்ள முடியாது. வேண்டுமானால் பவ்யமாக குற்ற புலனாய்வு துறைக்கு அவ்வாறானவர்களை அழைத்து அல்லது அவர்களின் வதிவிடங்களுக்கே அதிகாரிகளை அழைத்து ஒப்புக்கு சப்பான வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ள முடியும், அவ்வளவுதான். ஆனால் இலங்கை தீவில் வாழும் தமிழ் மக்களை பொறுத்தவரை இந்த விடயத்தில் வேறு சில விடயதானங்கள் உள்ளன. இலங்கை தீவு என்ற தமது சொந்த நாட்டில் வாழ்ந்தாலும் இன்னொரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் தமது இனத்தின் மீது எடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளில் பெரும் பச்சைக்குருதி படுகொலைகளுக்கு உத்தரவிட்ட முன்னாள் தலையாரிகள் அல்லது இந்நாள் அந்நாள் படை அதிகாரிகள் மீது இவ்வாறான நகர்வுகளுக்கு சாத்தியங்கள் இல்லை என்பது ஈழத் தமிழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு செய்தியாகவும் உள்ளது. தென்கொரியாவை பொறுத்தவரை சில மணி நேரங்களுக்கு மட்டுமே நாட்டில் இராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்தி இராணுவத்தை சொற்ப நேரத்துக்கு நாடாளுமன்றம் வரை அனுப்பிய விடயமே பெரும் குற்றமாக நோக்கப்படுகிறது. அவ்வாறான குற்றத்தை செய்த முகங்களை மையப்படுத்தி இடம்பெற வேண்டிய விசாரணைகளுக்காக இறுதியில் இன்று அரசு தலைவர் ஜூன் சுக் யோல் கைது செய்யப்பட்டு வாகன அணிவகுப்புடன் கொண்டு செல்லப்பட்ட காட்சியை கண்ட மக்கள் நிச்சயமாகவே தென்கொரிய ஜனநாயகம் மீது சற்று பெருமைப்பட முடியும். அதேபோல பதவியில் இருக்கும் அரசு தலைவர் ஒருவர் மீது முதன்முறையாக இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படும் வகையில் நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நிலவுவது கண்டு தென்கொரியர்களும் சற்று பெருமை கொள்ள முடியும். அரசு தலைவர் ஜூன் சிக் யோலை பொறுத்தவரை இன்று வரை தான் கைது செய்யப்படுவதை விரும்பிக் கொள்ளாத ஒரு தலைவராகத்தான் இருந்தார். அரசு தலைவருக்குரிய பாதுகாப்பு சேவை பிரிவின் பாதுகாப்பு காரணமாக கடந்த சில நாட்களாகவே அவர் தனது கைது நடவடிக்கையை கச்சிதமாக தவிர்த்து வந்தமை நீங்கள் அறிந்த விடயம். இந்த மாத ஆரம்பத்தில் ஜூன் சிக் யோலை கைது செய்ய நகர்வுகள் எடுக்கப்பட்டாலும் அவரது பாதுகாப்பு சேவை அவ்வாறான கைதுக்கு வெளிப்படுத்திய எதிர்ப்பால் இந்த கைது நடவடிக்கை தோல்வியடைந்திருந்தது. ஏன் இன்று கூட அவரை கைது செய்ய வந்த அதிகாரிகளுக்கு அவரது பாதுகாப்பு பிரிவு எதிர்ப்பை தெரிவித்த போதிலும் தென்கொரிய அரசு தலைவர் தங்கியிருக்கும் வதிவிடத்தை சுற்றிலும் அவரது பாதுகாப்பு சேவை அதிகாரிகள் விரவ விடப்பட்டாலும் வெளியிலிருந்து யாரும் நுழைந்து அரசு தலைவரை கைது செய்ய முடியாத வகையில் அரணாக நின்றாலும் கைது நடவடிக்கைக்கு சென்ற அதிகாரிகளோ ஏணிகளை பயன்படுத்தி மதில் சுவரை ஏறி குதித்து இந்த கைது நடவடிக்கையை செய்திருந்தனர். தனது கைதுக்கு பின்னர் முன்பதிவு செய்யப்பட்ட காணொலி செய்தி ஒன்றை வெளியிட்ட ஜூன் சிக் யோல் மீண்டும் ஒருமுறை தன் மீதான விசாரணைகள் சட்டவிரோதமானது என பல்லவி பாடினார். அத்துடன் கொரிய குடியரசின் அரசியலமைப்பு மற்றும் சட்ட அமைப்பை பாதுகாக்க வேண்டிய ஒரு தலைவராக தான் இருந்தாலும் உதிர களரி ஒன்றை தடுக்கும் வகையில் இந்த கைது நடவடிக்கைக்கு தான் ஒத்துழைப்பை வழங்கியதாகவும் அவர் வியாக்கியானம் வழங்கி கொண்டார். எதுவாரோ உள்ளூர் நேரப்படி இன்று மாலை கைது செய்யப்பட்ட ஜூனை 48 மணி நேரம் வரை தடுத்து வைத்து விசாரிக்க கொரிய புலனாய்வுத்துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை ஒரு முக்கிய விடயம். ஒருவேளை இன்று இடம்பெறும் விசாரணைகளுக்கு பின்னர் நீட்சி அடையக்கூடிய விசாரணைகளின் முடிவில் அரசு தலைவர் மீது நாட்டில் கிளர்ச்சியை தூண்டிய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை கூட விதிக்கப்படும் வகையில் தென்கொரிய சட்டங்கள் இருப்பது வேறு விடயம். இவ்வாறான ஒரு நிலையில் இலங்கை தீவில் உள்ள சட்டத்தின் ஆட்சி நிலவரங்களை சற்று நோக்கிக் கொள்ளலாம். தமிழ் மக்களை நோக்கி போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என முழங்கிய அன்றைய ஜேஆர் முதல் 2022ஆம் ஆண்டில் நாட்டில் அறகலையே எனப்படும் பெரும் கிளர்ச்சிக்கு காரணமாக இருந்த கோட்டாபாய ராஜபக்ஷ வரையான முன்னாள் தலையாரிகள் இவரும் ஸ்ரீலங்காவின் சட்டத்தால் தீண்டப்படாத முகங்களாகவே தமது காலங்களை கழித்து வருகின்றனர். அதற்கு முக்கிய காரணம் இலங்கையில்
தமது பௌத்த மேலாண்மையை நிலைநிறுத்தும் வகையில் இன்னொரு தேசிய இனத்தை ஒடுக்குவதற்கு அவர்கள் வழங்கிய பங்களிப்பு சிங்கள மகா ஜனதாவால் ஒரு கடமை நிலையாக சித்தரிக்கப்பட்ட நிலைமையே காரணம். ஏன் இப்போது கூட ஸ்ரீலங்காவின் சிறைகளில் அரசியல் கைதிகள் யாரும் இல்லை என தமிழ் அரசியல் கைதிகளை மையப்படுத்தி ஏகேடிஆரின் அமைச்சர் நாணயக்கார கூறுவதையும் தமிழர்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். ராஜபக்சேக்களின் அரசியல் அல்லக்கைகளில் ஒருவராகவும் இடதுசாரி கொள்கைகளின் சாயம் வெளுத்த ஒரு அமைச்சராகவும் இருந்த வாசுதேவ நாணயக்காராவின் சகோதரரின் புதல்வராக இருந்தாலும் ஏகேடிஆரின் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் இந்த அமைச்சர் மீண்டும் பழைய அரசாங்கங்களின் காலத்தில் கூறப்பட்ட பல்லவியைத்தான் தமது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியிலும் எடுத்துவிட்டு ஸ்ரீலங்காவில் அரசியல் கைதிகள் யாரும் இல்லையென பழைய ராஜபக்ஷ காலத்து பல்லவியை எடுத்து விடுகிறார். ஒருவேளை 70களில் ஜேவிபி நடத்திய முதலாம் கிளர்ச்சி காலகட்டத்தின் போது அல்லது 87ல் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட பின்னர் அவர்கள் மேற்கொண்ட 2ஆம் கிளர்ச்சி காலகட்டத்தின் போது அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்ட அவர்களின் தோழர்கள் ஒருவேளை சிறைகளில் இருந்திருந்தால் நிச்சயமாகவே ஜேவிபி அவர்களை அரசியல் கைதிகள் எனவும் போராளிகள் எனவுமே சித்தரிக்கும். ஆனால் ஜேவிபியை பொறுத்தவரை அவர்களின் அகராதியில் தமிழ் மக்கள் சார்ந்த ஆயுத வழி அரசியல் உரிமை போராட்டம் பயங்கரவாதம். ஆனால் அதே ஆயுதங்களை கொண்டு தாங்கள் ஒரு போராட்டத்தை செய்தால் அது போராட்டம் எனவும், அவ்வாறான போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிடிபட்டால் அவர்கள் அரசியல் கைதிகள் எனவுமே வியாக்கியானப்படுத்தி இருக்கும். ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்திக்காரர்களை பொறுத்தவரை தமக்கு வந்தால் உதிரம், அதுவே தமிழர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ற வகையில் அவர்களின் நிலைப்பாடுகள் இருக்கின்றன. அவர்களின் இவ்வாறான நிலைப்பாடுகள் கண்டு தமிழர்களின் முற்றங்களில் இருக்கக்கூடிய தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் வாண்டு முகங்கள் இப்போது அதற்கு என்ன விளக்கங்களை அல்லது வியாக்கியானங்களை வழங்கிக் கொள்ளப் போகின்றனவோ தெரியாது. இதற்கிடையே நேற்று சீன தோழரிடம் செங்கம்பள வரவேற்பு பெற்ற ஏகேடிஆர், வரவேற்பு பெற்ற ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவர் ஏகேடிஆர் இன்றைய தனது 2ஆம் நாள் சந்திப்பு நிகழ்ச்சி நிரல்களில் சீன தலையாரி ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசி இந்த சந்திப்பின் பின்னணியில் சில ஒப்பந்தங்களையும் ஒப்பேற்றி இருக்கிறார். வணிகம், முதலீடு, இலங்கையில் மேற்கொள்ளப்படும் நிர்மாண திட்டங்களுக்குரிய ஒத்துழைப்பு, சீன சுற்றுலா பயணிகளை இலங்கை தீவுக்கு உள்வாங்கும் வியூகம், இலங்கையருக்கு இலவச கிள்ளி தெளிப்புகளை வழங்கக்கூடிய சில ஒப்பந்தங்கள் என ஒப்பேற்றப்பட்டன. இவ்வாறாக இன்று ஒப்பேற்றப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலம் இலங்கை தீவில் இந்திய பெரியனருக்கு கிட்டக்கூடிய பாக்கியதைகளுக்கு சளைக்காத வகையில் சீனாவின் பட்டுப்பாதை கனவு பெல்ட் அண்ட் ரோட் உட்பட்ட உரித்துக்கள் வழங்கப்பட்டுள்ளமை தெரிகிறது. அத்துடன் பெரியனர் வீட்டிலிருந்து ஏராளமான இந்தியர்கள் இலங்கைக்கு சுற்றுலா வருவது போல இலங்கையின் இயற்கை காட்சி மற்றும் கலாச்சாரத்தை அனுபவிக்க சீனர்களே நீங்களும் சுற்றுலாவுக்கு வாருங்கள் என்ற அறைகூவல் நகர்களும் ஏகேடிஆரின் சீன பயணத்தின் பின்னணியில் விடுக்கப்பட்டுள்ளன. அனைத்துலக ராஜதந்திர தடத்தில் இந்திய பிரியனரையும் சீன தோழரையும் ஓரளவு சமநிலைப்படுத்த பிரயத்தனங்களை செய்யும் ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை அவர்களின் தேனிலவு காலம் தேவுக்கு வருவதற்குரிய அறிகுறிகள் தெரிகின்றன. இதற்கு ஆதாரமாக தென்னிலங்கையின் சில இடங்களில் அண்மையில் இடம்பெற்ற கூட்டுறவு சங்க தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி தரப்புக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள் உள்ளன. இவ்வாறாக கிட்டிய பின்னடைவுகள் இலங்கை தீவின் சமகால அரசியல் தட்ப வெட்பத்தை ஒருவேளை பிரதிபலித்துக் கொண்டால் இதற்குரிய தாக்கங்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் நடத்தப்பட திட்டமிடும் உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் எதிரொலித்து தமக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஒரு கலக்கம் ஆளும் தரப்புக்கு இருப்பதாகத்தான் தெரிகிறது. தென்னிலங்கையை பொறுத்தவரை மகர, களனி மற்றும் ஹம்பாந்தோட்டையின் அங்குண, கொல, பெலச ஆகிய 3 இடங்களில் கடந்த வாரம் கூட்டுறவு சங்க தேர்தல்கள் இடம்பெற்றன. இந்த தேர்தல்களில் களனி மற்றும் அங்குண, கொல, பெலச ஆகிய இடங்களில் ஏகேடிஆர் தரப்புக்கு பின்னடைவு ஏற்பட்டது. அங்கு எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருந்தன. எனினும் மகர கூட்டுறவு சங்கத்தை மட்டும் திசைகாட்டி தரப்பு கைப்பற்றியது. களனி கூட்டுறவு சங்கத்தை பொறுத்தவரை அங்கு சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்ற நிலையில் ஹம்பாந்தோட்டை களத்தை ராஜபக்சக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கைப்பற்றியிருக்கிறது. இவை வெறுமனவே கூட்டுறவு சங்க தேர்தல்களாக இருந்தாலும் இவற்றில் தேசிய மக்கள் சக்தி அடைந்த பின்னடைவு அவர்களின் தேனிலவு காலம் தேய்வடைவதை ஆதாரப்படுத்திக் கொள்வதை மறக்க முடியாது. ஒருவேளை இந்த தேய்வின் நிலையை மீண்டும் வளர்ச்சி நிலைமைக்கு ஏகேடிஆர் தரப்பு மாற்றிக்கொள்ள வேண்டுமானால்
சிங்கள மகா ஜனதாவுக்கு அவர்கள் சில சலுகைகளை எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏகேடிஆர் தரப்புக்கு ஆட்சிக்கு வந்தது முதல் நாட்டில் அரிசி, தேங்காய் உட்பட்ட உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்வடைந்து விட்டதான ஒரு விசனம் இப்போது சிங்கள மகா ஜனதா மத்தியில் உள்ளது. இலங்கை தீவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி 3 மாத காலம் கடந்துவிட்ட நிலையிலும் நாட்டின் விலைவாசி ஏற்றம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது, விலைவாசி ஏற்றத்தின் சுமை மக்கள் மீது தளர்த்தப்பட்டது என்ற உறுதிமொழிகளை இன்று வரை ஏகேடிஆர் தரப்பால் வழங்க முடியாத ஒரு நிலைமை இருப்பதால் இந்திய பிரியனர், சீன தோழன் போன்ற பெரிய இடங்களுக்கான பயணங்களை முடித்து சற்று ஆசுவாசப்படக்கூடிய ஏகேடிஆர் இனிமேல் சிங்கள மகா ஜனதாவின் வயிற்றில் பால் வார்க்கும் வகையில் சில நகர்வுகளை செய்தே ஆக வேண்டிய நிலையில் இருப்பதை சமகாலம் புலப்படுத்திக் கொள்கிறது. இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உலக ஊடக பரப்பின் இன்றைய முக்கிய செய்தியாக தென்கொரிய அரசு தலைவரின் கைது நடவடிக்கை இருந்தாலும் இந்த விடயம் ஏற்கனவே இலங்கை சார்ந்த பதிவில் பார்க்கப்பட்டதால் ஏனைய உலக செய்திகளின் மீது ஒரு பார்வையை பதிக்கலாம். அந்த வகையில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியின் காட்டுத்தீ நிலவரங்களை முதலில் பார்க்கலாம். லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் எதிர்வரும் 24 மணி நேரத்தில் கடுமையான காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளமை காட்டுத்தீக்கு எதிரான போராட்டத்தில் தொடர்ந்தும் கடுமையான சவால்களுடன் தீயணைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் தீயணைப்பு படையினருக்கு புதிய சவாலான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. தற்போதைய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் தெற்கு கலிபோர்னியாவின் வரலாற்றில் 2வது பேரளவுக்குரிய காட்டுத்தீ என்ற பதிவு லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தீயால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 7ஆம் தேதி முதல் 12 இடங்களில் ஏற்பட்ட தீயால் எரிக்கப்பட்ட மொத்த நிலப்பரப்பளவு சுமார் 60 சதுர மைல்களை தாண்டிவிட்டது. அளவின் அடிப்படையில் பார்த்தால் பாரிஸ் நகரை விட பெரியதொரு நிலப்பரப்பு இது. இன்றைய நிலவரப்படி சான் பெர்டினாண்டோ, இர்வின் மற்றும் ஆக்ஸ்னாட் நகரங்கள் உட்பட 6 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதிகள் கடுமையான தீ அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்றன. லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட இந்த காட்டுத்தீயானது உலகின் பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட தீவிரமான விளைவுகளில் ஒன்றாகவே நோக்கப்படுகின்றது. ஏனெனில் வழக்கத்துக்கு மாறாக லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் ஈரமான குளிர்கால நிலவியதும், கோடை காலத்தில் வழக்கத்துக்கு மாறாக அதிக வெம்மை நிலவியதும், இலையுதிர் காலத்தின் போதும் அதிக வெப்பநிலை அங்கு தொடர்ந்ததும் இந்த காட்டுத்தீ விபத்துக்கான காரணங்களாக கூறப்படுகின்றன. ஏனென்றால் குளிர்காலத்தில் சராசரி மழைப்பொழிவை விட அங்கு இரட்டிப்பான மழை பொழிந்ததால் காட்டு புதர்களின் வளர்ச்சி வளமையை விட அதிகரித்திருந்தன. பின்னர் அவ்வாறாக வளர்ச்சியுற்ற காட்டு புதர்கள் கோடை காலத்தில் ஏற்பட்ட அதீத வெம்மையால் அடர்த்தியாக காய்ந்திருந்த அந்த புதர்கள் தான் தற்போது காட்டுத்தீயின் தீவிரத்தை இரட்டிப்பாக மாற்றுவதாக கூறப்படுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியை பொறுத்தவரை கடந்த ஆண்டு மே மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் இடையில் தனது வரலாற்றில் ஆக குறைந்த மழை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதனால் தான் லாஸ் ஏஞ்சல்ஸின் வரலாற்றில் ஏற்பட்ட வறட்சிகளில் அதிக வறட்சியான பதிவு உருவாக்கப்பட்டுள்ளது. இவை அமெரிக்க நிலவரங்கள். அடுத்து பிரான்ஸ் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்சில் நேற்று அதன் புதிய பிரதமர் பிரான்சுவா பெய்ரு முதலாக வழங்கிய கொள்கை பிரகடன உரையில் ஏற்கனவே ஊகிக்கப்பட்டது போல சர்ச்சைக்குரிய ஓய்வூதிய சீர்திருத்தம் இடைநிறுத்தப்படும் அறிவிப்புகள் வெளிப்படவில்லை. மாறாக இந்த விடயத்தில் மீண்டும் பேச்சுக்களை நடத்த பெய்ரு ஒப்புக்கொண்டிருக்கிறார். பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் 1.5 மணி நேரமாக தனது கொள்கை பிரகடன உரையை வழங்கிய பிரான்சுவா பெய்ரு அரசியல் ரீதியாக மிகவும் கொந்தளிப்பாக உள்ள பிரான்சின் உறுதித்தன்மையை மீண்டும் மீட்க உதவுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை விடுத்தார். பிரான்சுவா பெய்ருவின் அரசாங்கம் இந்த ஆண்டு முழுவதும் ஆட்சியில் இருக்கும் எனவும் அது நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் தோற்கடிக்கப்பட மாட்டாது என 84% பிரெஞ்சு மக்கள் கருதி கொள்வதாக புதிய கருத்து கணிப்புகள் வெளியான நிலையில் பெய்ருவின் இந்த கொள்கை பிரகடன உரை வெளிப்படுத்தப்பட்டது. பிரதமர் பிரான்சுவா பெய்ருவை பொறுத்தவரை தனது அரசாங்கம் தயாரிக்கும் பாதீடு அதாவது வரவு திட்டம் நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் தடுத்து நிறுத்தப்படுவதை தவிர்ப்பதற்காகவே ஓய்வூதிய சீர்திருத்த விடயத்தில் மீண்டும் பேச்சுக்களை நடத்துவதற்கு அவர் தந்திரோபாயமாக ஒப்புக்கொள்வதாக கருதப்படுகிறது. வெளிப்படையான சூழ்நிலையில் ஓய்வூதிய சீர்திருத்தம் குறித்த விடயத்தை மீண்டும் பேச்சுவார்த்தைகளுக்கு எடுக்க தான் முடிவை எடுத்ததாக பெய்ரு கூறினார். இந்த நிலையில் சோசியலிச கட்சி ஓய்வூதிய சீர்திருத்தத்தை உள்ளடக்கிய புதிய பேச்சுவார்த்தைகளை வரவேற்றுள்ளது. எனினும் அரசு தலைவர் மைக்ரனின் பங்காளி கட்சிகள் இதனை எதிர்த்துக் கொள்கின்றன. இதனால் பெய்ருவின் அரசாங்கம் மீதும் புதிய நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்படலாம் என்ற ஊகங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. முன்னிய மிஷேல் பானியர் அரசாங்கம் உருவாக்கப்பட்டு சில வார காலத்தில் கலைக்கப்பட்ட பின்னர் கடந்த மாதம் அரசு தலைவரால் பிரதமராக நியமிக்கப்பட்ட பிரான்சுவா பெய்ரு சர்ச்சைக்குரிய ஓய்வூதிய முறைமையின் நிதி சமநிலை பராமரிக்கப்படும் வரை புதிய தற்காலிக சீர்திருத்த பாதையை பின்பற்ற போவதாக உறுதியளித்தார்.
பிரான்சை பொறுத்தவரை ஓய்வூதிய வயதை 62 64 உயர்த்திய அரசு தலைவர் இமானுவேலின் சீர்திருத்தம் நாடளாவிய ரீதியில் கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்திருந்தது. எனினும் இறுதியில் அது சட்டமாக்கப்பட்டது. மெக்ரனின் சீர்திருத்தத்தின் மூலம் பிரான்சில் ஒருவர் தமக்குரிய முழுமையான ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்கள் தமது வயது வரம்பை தவிர 43 ஆண்டு காலம் பணியில் இருந்திருக்க வேண்டும். இந்த நிலை முன்னே அரசாங்கத்தை கவிழ்ப்பதில் முக்கிய பங்கு வகித்த அதி தீவிர வலதுசாரி தலைவரான மரைன் லூப்பனின் அணி சோசலிஸ்டுகளுடன் பிரதமர் பேச்சுக்களை நடத்துவதை விமர்சித்துள்ளது. அத்துடன் பிரான்சில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு அதிக சுகாதார பராமரிப்பை வழங்கும் திட்டங்கள் பைரூவின் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டால் அதனை எதிர்க்கப் போவதாகவும் மரைன் லூப்பனின் அணி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.